நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோமோ? ஆமாம் சீதா, அவள் வாழ்க்கையை நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? அவளோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அதை நான் ஏன் யோசிக்க மாட்டேன்? மீனா சொல்றதையும் மதிக்க மாட்டேன். மாமா, நான் ஏதோ அவரை பார்த்து புடிச்சு போய் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணல. சரி, லவ் பண்ற, அடுத்து என்ன பண்றதா உத்தேசம்? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது மாமா. நீங்க சரின்னு சொல்லாம உங்க சம்மதம் இல்லாம என் கல்யாணம் நடக்காது மாமா. நீங்க மனசார இதுக்கு சம்மதிக்கணும். என் மேல இருக்கிற மரியாதையில தானே அருண் வேண்டான்னு சீதா சொன்னான். அப்ப அவளுக்கு நான் இறங்கி தானே போகணும். சீதா சரியா தான் சொல்றா. ஒவ்வொருத்திலே எல்லாத்தையும் யோசிக்கிட்டேன். நம்மளால யாரும் கஷ்டப்பட வேணாம். பேசாம சீதாட்ட சொல்லி அந்த அருணையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட வேண்டியதான். அவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன? சீதா பார்த்துப்பா, புத்திசாலி பொண்ணு. இதை போய் நேராக மீனட்ட முதல்ல சொல்லணும். இல்லை வேணாம், நேராக போய் அத்தைட்ட முதல்ல சொல்லுவோம். அவங்க மீனட்ட சொல்லிட்டோம். அப்போ மீனை ரொம்ப சந்தோஷப்படுவோம். வாங்க மாமா, காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தானே ஆச்சு, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் 2 நாளா உன் முகம் வாட்டமாவே இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. முத்த ஏதாவது சண்டை போட்டானா? அவரெல்லாம் எதுவும் சொல்லல மாமா. டேய், எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்ப, இப்ப என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிறீங்க. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். சீதாவோட கல்யாணத்தை நினைச்சுதானே? மாமா என்ன? சீதா கல்யாணத்துக்கு முத்து ஒத்துக்க மாட்டேங்கிறா, அதான உனக்கு கவலை? ஆமா மாமா. முத்து இன்னும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கானா? இன்னும் அவர் முடிவை மாத்திக்கல மாமா. அவர் சம்மதம் சொல்லிட்டாருன்னா எல்லாம் நல்லபடியா முடியும். ஆனா எப்படி அவர் மனசை மாத்துறதுன்னு தான் தெரியல. அவ இந்த விஷயத்துல இவ்வளவு கராரா ஏன் இருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியல. நானும் அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டேன் மாமா. ஆனா அவர் முடிவை மாத்திக்கிற மாதிரி இல்ல. இன்னும் சீதாக்கு மாப்பிள்ள பாத்துட்டு தான் இருக்காரு. ஆமா, அப்படியே பார்த்தாலும் பெரிய ராஜ பரம்பரையிலயா பார்க்க முடியும்? அவனை மாதிரி ஒரு டிரைவர் கிளீனரை தான் பாப்பான். ஆமா, நீ பெரிய ஜமீன் பரம்பரை பாரு. என்னமோ பேச வந்துட்டா, வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்ன மட்டும் திட்டிகிட்டே இருங்க. இப்ப இவ வீட்டு கதையெல்லாம் முக்கியமா? ஏய், காஃபி போட்டு எடுத்துட்டு வாப்போ. இல்லத்த, மாமா வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவர் வேண்டான்னு சொன்ன எனக்கு வாய் வயிறு எதுவும் இல்லையா? இருக்கு. மத்தவங்களை விட உனக்கு வாயு நிறைய இருக்கு, வயிறு நிறைய இருக்கு. இப்பதானே அவ்வளவு சாப்பிட்டேன், அதுக்குள்ள என்ன உனக்கு? அத்தை, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இருமா விஜயா, அவளே அவ தங்கச்சி கல்யாணம் எப்படி நடத்துறதுன்னு ஒரு வருத்தமா இருக்கிறா. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறா. எப்ப எது கேட்கறதுன்னு தெரியாதா உனக்கு? ஆமா, பெரிய நாட்டு பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இவ சம்மதம் சொல்லலன்னா என்ன? ஏய், பேசாம உன் தங்கச்சி அவனையும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. ஏய், என்ன பாக்குற? செலவு மிச்சம் ஆகும்ல. உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்துல மான மரியாதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்கவா போறீங்க? என்ன பேசிட்டு இருக்கிற? காசு பணம் இருந்தா மட்டும்தான் மரியாதை எல்லாம் இருக்குமா? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற நீ? நான் என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? அவ தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசி பழகு. மீனாவோட அப்பா அம்மா 2 பேருமே அவங்க பொண்ணுகளை ஒழுக்கமா வளர்த்தி இருக்காங்க. வீட்டுக்கு தெரியாம ஏமாத்தி எதையாவது பண்றதுக்கு அவங்களுக்கு யோசனை கூட வராது. மீனா பொறுப்பான பொண்ணு, சீதாவும் அப்படித்தான். வீட்டை விட்டு ஓடி போய் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். அப்பேற்பட்ட குடும்பமா அவங்க குடும்பம். சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. என்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் வராது. ஆமாமா, லவ் பண்ணவங்க எல்லாம் ஓடி போய் கல்யாணமே பண்ணதே இல்லையாக்கும். வாய மூடுறியா? காதலிச்சாலும் கூட குடும்பத்தோட போராடி அவங்களுடைய சம்மதத்தை வாங்குவாங்களே தவிர நீ சொன்ன மாதிரி ஓடி போய் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க.
ஏன் அவங்க நினைச்சிருந்தா இப்பவே கல்யாணம் பண்ணிருக்க முடியாதா? முத்துவோட சம்மதம் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதான் அவங்க குடும்பம். மீனாவோட தங்கச்சி வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. ஆனா முத்துக்கு மரியாதை கொடுத்து அவனுடைய சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அது அவங்களோட பெருந்தன்மை. நீ என்னமோ அத வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் இப்ப என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? சில பேர் வீட்டுல ஒத்துக்கலைன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதோ நம்ம ரவியும் ஸ்ருதியும் அப்படிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இவ தானே பண்ணி வச்சா. அப்ப மட்டும் இந்த குடும்பத்தை பத்தி இவ யோசிச்சாளா? ஆண்டி, எங்க குடும்பத்துல ஓகே சொல்லிருந்தா நாங்க ஏன் இப்படி பண்ணிருக்க போறோம்? மேரேஜ்ங்கிறது ரெண்டு பேர் புடிச்சு போய் பண்ணிக்கிறது. ஆனா இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு பிடிக்கலன்னு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிடுறாங்க. தேவையா உனக்கு? எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? விடு. நீயாம அழுதுட்டு நிக்கிற? அவ சொல்றது இல்ல, எதுக்கு எடுக்கிற? விடு. முத்துக்கிட்ட நான் பேசுறேன். அவன் கொஞ்சம் பிடிவாதமா தான் இருப்பான். அவன் நல்லது கெட்டதை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான். நான் பேசுறேன், நீ கவலைப்படாத. சரி சரி, அவதான் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. மீனா ஒரு நிமிஷம், நான் ஒரு ஐடியா சொல்றேன். பேசாம சீதாவை அவ லவ் பண்ற பையனோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொல்லுங்க. அப்புறம் பின்னாடி முத்து ஓகே சொல்லிட்டா ப்ராப்பரா ஒரு மேரேஜ் பண்ணிட வேண்டியதா. இப்ப இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம். சுருதே, நீயும் இவ்வளவு மாதிரியே பேசுற. வீட்டுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்றது